அனைவருக்கும் வணக்கம். மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வெப்சைட்டில் பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு அப்டேட் வந்திருக்கு. என்ன அப்டேட்னு சொல்லி நம்ம வந்து வீடியோவில் பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்துருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பட்டன் ஆல் அப்படின்னு செட் பண்ணி வச்சுட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, ஓகே. இப்போ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது எந்த எக்ஸாம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து புதுச்சேரி, அதாவது பாண்டிச்சேரியில் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்து கொடுத்துருந்தாங்க அங்கே இருக்கக்கூடிய நீதிமன்றத்துக்கு. ஸோ அதுக்கான தேர்வு தேதி வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்திருக்கக்கூடிய கீழமை நீதிமன்றங்களுக்கான எக்ஸாம் டேட் வரதுக்கு முன்னே சார் ஏற்கனவே கொடுத்த நோட்டிஃபிகேஷனே எக்ஸாம் வைக்காமல் இருக்காங்க, இதுக்கெல்லாம் தள்ளி போகும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்கள் சொல்லியிருப்பேன், எக்ஸாம் எப்போ வேணாலும் வரலாம், அவங்க டக்குன்னு வச்சுருவாங்கப்பா, அப்போல்லாம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. பாருங்கள், இப்போ எக்ஸாம் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ புதுச்சேரியில் வந்திருக்கக்கூடிய ஸ்டீனோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், இன்டர்பிரேட்டர்னு இருக்கு இல்லையா. ஸோ இதுக்கான தேர்வுகள் பார்த்திங்க அப்படின்னா 27/7/2024 சாட்டர்டே காலையில் வந்து நடக்குமோ அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு போஸ்ட் வந்து ஜூனியர், இது வந்து சீனியர் கிரேடு, இன்னொன்று ஜூனியர் கிரேடு ஸ்டீனோகிராஃபரும் ஜூனியர் கிளர்க்கு அண்ட் டைப்பிஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதே 27/7/2024 மதியம் வந்து ஆஃப்டர்நூன் வந்து மதியமாக காலையில் இதுக்கு மதியத்துக்கு இந்த எக்ஸாம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், நம்ம தமிழகத்தில் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வருதோ, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் எம்டிஎஸ்ன்றதான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ஜாப் மாதிரி. ஏன்னா புதுச்சேரின்றது ஒரு யூனியன் பிரதேசன்றதுனால அவங்க எம்டிஎஸ் தான் கொடுப்பாங்க, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த எம்டிஎஸ்க்கான எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 28/7/2024 சண்டே, ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் நடப்பதாக வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இன்னொரு எக்ஸாம் வந்து டிரைவர். ஸோ டிரைவர் வந்து சண்டே மதியம் வந்து எக்ஸாம் நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. இதில் நமக்கு என்ன தெரியுதுன்னா மொத்தம் 4 விதமான கேட்டகரிக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. இப்போ நம்ம தமிழகத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கீழமை நீதிமன்றங்களுக்கு மொத்தம் 4 கேட்டகரி கொடுத்துருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், 4 கேட்டகரி தனித்தனியாக எக்ஸாம் வரும். ஆனால் வந்து ஒவ்வொரு நாளும் தனித்தனியாக வைப்பாங்கன்னு சொல்ல முடியாதுப்பா. காலை மதியம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் பாருங்கள், புதுச்சேரிக்கு காலை மதியம்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இதே மாதிரி தான் நமக்கும் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, ரைட்டா. காலை மதியம் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது, இல்லை மேபி தனித்தனியாக வைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ தனித்தனியாக வந்தாலும் வரும். நான் என்ன சொல்கிறேன்னா, அது வந்து அந்த போர்டு வந்து, அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்கமெண்ட் போர்டு முடிவு பண்ணுறதை பொறுத்து அவங்க எப்படி வேணாலும் வைக்கலாம், ரைட்டா. சரி, இப்போதைக்கு இந்த தேர்வு வந்துருச்சு. அப்போ நமக்கு முன்னாடி வந்து புதுச்சேரி நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க, அதுக்கான தேர்வு தேதி அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது நமக்கு தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், இப்போ எக்ஸாமினர், ஜூனியர் பயோலிப், சீனியர் பயோலிப்புக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுறீங்க இல்லையா, உங்களுக்கான தேர்வு தேதி விரைவில் வந்து அறிவிப்பாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போயே பார்த்தீங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்லாம் எக்ஸாம் டேட்டை வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, டேட்டே மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பட் அது அஃபிஷியல் கிடையாது, அன்அஃபிஷியலாக அவங்க சொல்லிகிட்டு இருக்காங்க. நானும் விசாரிச்சுட்டு வந்து உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கும் எக்ஸாம் வந்து ஆகஸ்ட்டில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, ரைட்டா. இந்த அக்டோபர் வருதுன்னு நம்பாதீங்க, படித்து முடிங்க, ரிவிஷன் பண்ணுங்க. நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன், இப்போவும் சொல்கிறேன். பாருங்கள், எக்ஸாம் பொசுக்குன்னு அறிவிச்சிட்டாங்க. அடுத்தது உங்களுக்கும் வந்து பொசுக்குன்னு அறிவிச்சிருவாங்க. படித்து முடிச்சுட்டு எக்ஸாமுக்கு தயாராக இருங்கள். புதுச்சேரி கேண்டிடேட் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. கொஞ்சம் வெப்சைட்டை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ரிஜெக்டட் லிஸ்ட்டு வந்து கொடுத்துருக்காங்க, அதையும் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. புதுச்சேரி கேண்டிடேட் வந்து நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இந்த தேர்வை முடிச்சுட்டு நீங்கள் வந்து அதுக்கான கொஸ்டின் பேப்பர் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் அகாடமி நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமுக்கு வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு நாங்கள் வந்து டென்டேட்டிவ் கீ கொடுக்குறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகேவா? நன்றி, வணக்கம்.